ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போனது நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுவோம்ல, அவன் தான் இவன். ஒரு ஹெல்ப்னு கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து நிற்கிறதுல இவனும் ஒருத்தன். ஊருக்கு வந்தது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து வளர்ந்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரும்போது தான் ஊரில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஊர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம ஊரில் இருக்கவங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே தான் என் ஸ்கூல் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது காணும். ஊருக்கு நான் எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆச்சி தாத்தாவை பார்க்க தான் வந்தேன். ஊரில் நிறைய விஷயங்கள் மாறிடுன்னு சொன்னேன்ல, அதில் இதுவும் ஒன்று. ஆப்பிரிக்காவில் வேலை பார்த்துருந்து திடீர்னு பார்த்தா அரமனையில் டீ கடை போட்டிருக்கான். இவன் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரமனை சந்தை போகிற வெளில தான் இருக்குது. அரமனை பக்கம் யாராவது போனீங்கன்னா போய் டீ குடிச்சுப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளை வச்சு சுற்றின இந்த வண்டி யாருன்னு சொல்லணும்ல. ஊருக்கு வரும்போது வண்டி வேணும்னு கேட்கறது இல்லைங்க, 2 நாள் வண்டி தந்துருன்னு தான் கேட்குறது. ஏதோ ஏன் வண்டி கேட்குற மாதிரி கேட்டாலும் ஹாஃப் டேங்க் பெட்ரோல் போட்டு தர்ற ஒரே ஃப்ரெண்ட் இவனாக தான் இருப்பான். பைக்கெல்லாம் கொடுத்து திருப்பி நான் வீட்டுக்கு வரும்போது மணி 11 ஆகுது. இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன கூப்பிட்டு வருவார். லாஸ்ட் 3 வருஷமா அவர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இதோ இவர் தான், வேற யாரும் இல்லை, என் மாமனார் தான். சரி, என்ன பின்ன காணாம்.